கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்து பிறப்பு திருவிழா இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவிக்கிற ஒரு பிரசங்கத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 8 கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது: அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சற்று தியானித்து பார்ப்போம். நம்ம எல்லோரும் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அல்லது கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு கூட சிலர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியால் நாம் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறதா என்று சற்று தியானிக்க வேண்டும். அதாவது, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்தப்படுகிறான், பரிசுத்த ஆவிக்குள்ள செயல்படுகிறான் என்றால் அவனிடத்திலிருந்து கனிகள், இயேசு கிறிஸ்துடைய கனிகள் புறப்படும். அதே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ அந்த கனி எப்படிப்பட்ட கனி, எந்த மாதிரியான கனி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் கனிகளை கொடுக்கிறவராக வாழ்ந்தார். அப்போ இந்த பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு சில அடையாளங்கள், அற்புதங்கள் நடைபெறும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் யோவான் ஸ்நானன் கொடுத்தார். அப்பொழுது சில அடையாளங்கள் தென்பட்டது. பிதா வானத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன். அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் அவர் மேல் வந்து அமருகிறார். இது 2 காரியம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடக்குது. இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2 காரியமும் நடக்கும். நம்ம பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பெறும்போது, அதாவது பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறும்போது, அப்ப அந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது நம்மை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார், இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று. நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறும்போது, அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகம் தாங்க பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் கூட அந்த பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்திற்காக காத்திருந்தார்கள். அவர் பரமேறிய பிறகு 50 நாட்கள் கழித்து அவர்கள் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிரியமானவர்கள், இந்த மாதிரியான ஞானஸ்தானம் பெற வேண்டுமானால் முதலாவது தேவன் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வசனம் யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, தந்தை ஒருவனை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. அதாவது இயேசு கிறிஸ்துடைய தந்தை பிதாவாகிய தேவன் ஒருவனை அவர் பக்கம் இழுத்துக்கணுமா, செலக்ட் பண்ணணுமா. அப்பதான் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து வண்டையே வர முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து வண்ட நம்ம வர்றதுக்கு பிதா நம்மளை செலக்ட் பண்ணுவார். அப்ப பிதா நம்மளை எப்ப பிதா நம்மளை செலக்ட் பண்ணுவார், நம்மளை தெரிந்து கொள்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது
சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர். பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவனின் வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற இந்த நற்செய்தி வாசகங்கள், 4 நற்செய்தி புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகத்தை இரவும் பகலும் ஒரு மனிதன் தியானித்து கொண்டே இருக்கும்போது அந்த வார்த்தைகள் மூலமாக பிதா அவனுடைய உள்ளத்தில் பேசி அவனுடைய பாவ கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார். அவனை விடுதலை ஆக்கின பிறகு அவனுக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவி அவனிடத்தில் வரும்போது அவன் பாவத்திலிருந்து முழுவதுமாக கழுவப்பட்ட மனிதனாக மாறுகிறான். அந்த பரிசுத்தாவின் முத்திரையை அவன் பெற்றுக்கொண்ட பிறகுதான் பிதாவினிடத்தில் அவன் போக முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள அவன் போக முடியும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள அவன் போகணும் அப்படின்னாக்கா முதலாவது பிதா தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய பரிசுத்தாவினால அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும், அதாவது ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அவனுக்கு 2ஆம் வாழ்க்கையாகிய நித்திய ஜீவன் அவனுக்கு நித்தியம் உண்டு. அதுதான் இந்த யோவான் 6:44 பின்பகுதி பாருங்க, நான் சொல்லுது, நான் இறுதி நாளிலே அவனை எழுப்புவேன். நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறது, நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்முடைய 2ஆம் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை விட்டு 2வது வாழ்க்கைக்கு நாம் போகணுன்ற அந்த ஒரு காரணம் தான். இன்றைக்கி எல்லாரும் மரணத்தை குறித்து பயத்தோடு கிடக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய 2ஆம் வருகை எப்படிப்பட்டதோ, நம்முடைய 2ஆம் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்ற ஒரு பயம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற அந்த 9 கனிகளை கொடுத்து நாம் வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் யோவான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி நம்மை நித்திய வாழ்வுக்குள் அழைத்து செல்வதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக வாழவும், நம்முடைய இந்த ஓட்டத்துக்கு பிறகு 2ஆம் வாழ்க்கையில் தேவனோடு மகிழ்ந்து கழிக்கிறவும் நம்மை அழைத்து செல்லுகிறதாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு நாளை கொண்டாட இருக்கிற நாம் அவர் நம் உள்ளத்தில் வர நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அவருக்காக நாம் பிரயாசப்பட்டு ஓடுவோம். அவருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு, புறஜாதியாருக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காரியங்களால் நாம் செய்து தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். இப்பொழுது இந்த நாளுக்காக ஜெபித்து இந்த நாளை தொடங்குவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில கூட உம்முடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு பொழிந்து உம்முடைய ஞானஸ்தானத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தாவின் முத்திரையை நாங்கள் காத்து கொள்ளவும், இதோ நாங்கள் கடைசி நாட்கள் வரை உமது பாதையில் ஓடி உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழ பலன் தாரும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் என்றென்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய
இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். God bless you.